பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 10 வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய். பெருசாக இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன், சின்னதாக இருந்தால் ஒரு 4 எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மொத்தமாக அரைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு. நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு அதை நான் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் இப்போ அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது வாசம் கொடுக்கறதுக்காண்டி நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையை குட்டி குட்டியாக பிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இது 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம 1 மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு பனியார சட்டி தான் எடுத்துருக்கிறேன். இது நான்ஸ்டிக் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடணும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ஒவ்வொன்றா ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது மிதமான சூட்டில் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் இதை வந்து நம்ம திருப்ப முடியும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் டைம் கொடுக்கணும். சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும், ஹையில் வச்சு வேகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்லேயே வச்சோம்னா அழகாக நமக்கு வெந்துடும், அழகாக நமக்கு திருப்பவும் வரும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக அந்த பணியாரமும் கொஞ்சம் சட்னியோ இல்லை மோர் குழம்போ வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். இது வித்தியாசமான பணியாரமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது தொட்டுக்க ஒன்றும் வேண்டாம். தேவைப்பட்டுச்சா நீங்கள் சட்னியோ இல்லை மோர் குழம்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறுமனே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி மாவு சேர்த்தனால ரொம்ப சத்து. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப சத்து தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெந்துருச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.